அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்துடுவேன். அதுதான் நம்முடைய கனவு. அடுத்து மிகச்சிறந்த கல்வியை நம்ம கொடுத்துட்றோம். பயன் உங்களுக்கு தெரியும். அப்ப கல்வி அறிவு வந்துச்சு, அப்புறம் பயன் தானே வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்கு என்ன பண்றோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புக்கு போயிடுறேன். இப்ப நிலமும் வளம்னா எப்படி? இப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஏற்கனவே இருக்கிற நச்சு தொழிற்சாலைகளை நிறுத்திடுறேன், எடுத்துறேன். அது என்ன செஞ்சிருது? நான் இங்க பாருங்க, இது எதுவும் கற்பனை இல்லை. நீங்க எதை நினைக்கிறீங்க? நிலத்தையும் வளத்தையும் காற்றையும் நீரையும் அப்படியே நஞ்சாக்கிறது. காற்றை மாசுபடுத்திடுது, நீரை நஞ்சாக்கிறது, நிலத்தடி நீரெல்லாம் மஞ்சளாகி இதாகிடுது, யுரேனியம் கலந்து. இப்போ ஒரு தொழிற்சாலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிப்கார்டு வருது. சிப்கார்டு முதலாளி யாரு உங்களுக்கு தெரியாது. பெருந்துறையில் சிப்கார்டில் 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, யுரேனியம் கலந்துருச்சுன்னு போகிறான். அப்போ நான் கேட்டேன், 27வது கிலோமீட்டரில் எடுத்து குடிக்கலாமான்னு. உனக்கு யார் அப்போ தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி கெட்டுருச்சுன்னு சொல்லுது. காரணம் தொழிற்சாலை. ஈத்தேன் எடுக்கிற இடத்துல எங்கள் ஊர் ராமநாதபுரத்துலையும் தஞ்சாவூர்லையும் 100 விழுக்காடு தண்ணி உப்பாயிருச்சு. 90 பேருக்கு சிறுநீரகம் பழுதுபட்டு மரணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப நிலத்தடி நீர் உப்பாயிருச்சுன்னா அந்த தண்ணீரை எதுக்குமே வேளாண்மைக்கு பயன்படுத்தும் போது குடிக்க பயன்படுத்த முடியாது. வேணா உப்பலமா வேணா தயாரிக்கலாம். பாருங்க, அந்த மாதிரி போயிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு அச்சுறுத்துறதுக்கு இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கை விழிப்புணர்வு பெறுறது தான். அப்ப நான் என்ன செய்யறேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு போயிடுறேன். இப்ப அந்த தொழிற்சாலை விட்டு எப்படி வேலை கொடுப்பா சீமானா? என்ன நம்ம கேள்வி எழுப்ப? தொழிற்சாலை அவங்க சொல்றாங்க டெவலப், வளர்ச்சி. அப்ப தொழிற்சாலை வரணும். சரி, அதுக்கு விளைநிலங்களை பல ஆயிரக்கணக்கில் பறிக்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில வேலை கிடைக்குது. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. சம்பளத்துக்கு என்ன வரும்? சாப்பாடு. அது எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? அது நிலத்துல இருந்தா வரணும். அப்ப அதுதான் பிரச்சனை. நீங்க நமக்கு எப்படி மாறிட்டோம்? விளைநிலத்தை அழிச்சு வீட்டை கட்டிட்டு மொட்டை மாடியில தோட்டம் போடுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப இந்த நிலையில நான் இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த தொழிற்சாலைகள்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன். நானும் தொழிற்சாலை கொடுக்குறேன், நானும் அரசு வேலை கொடுக்குறேன். இது கூட தனியார் முதலாளிகள், நாம அரசே வேலை கொடுத்துருது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதான் நம்முடைய கனவு. இங்க பாருங்க, இப்ப இது என்னன்னா ஒரு மாட்டு பண்ணை. இப்ப மாடுனா மாடு அல்ல, அது செல்வம். ஆடுனா ஆடு அல்ல, அது நடமாடும் வைப்பகம், வங்கி, மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடு 50,000 60,000 70,000 வரைக்கும் போகுது. அப்ப 70,000 நான் வங்கியில போட்டு வச்சிருக்கேன்னு பொருள். நான் சொல்லல, அறிஞர்தான் சொல்றேன். ஆடு மாடுங்கிறது நடமாடும் வங்கிங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இப்ப மாடு வளர்க்குறோம் அப்படின்னா, இப்ப இது கரும்புன்னு வச்சுக்கோங்க. கரும்புல இருந்து பாருங்க, பிரேசில் என்ன செய்யுது? எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, வெல்லம் தயாரிக்குது. இப்ப ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம். இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்ப மாடுனா மாட்டுல இருந்து என்ன செய்து? வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமா ஏற்றுமதி செய்த அந்நிய செலவணி ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும். பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில பால்ல நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டுல தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்ப பால்ல மிகப்பெரிய சந்தை இருக்கு, அதை நீங்க விளங்கணும். இப்ப சாராய பொருளாதாரத்தில் இருக்கு நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்ப 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்கு. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்க இருந்து வருதுன்னா ஆந்திராவில இருந்து வருது. ஏன்? நம்ம ஆடு மாடு அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்கு, தயிர் சாப்பிட நல்லா இருக்கு, நெய் சாப்பிட நல்லா இருக்கு, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா மாடு வளர்க்கறது அவமானமா இருக்குது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஆந்திராவில இருந்து ஏன் நீ ஆடு வளர்க்கல? அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவாரு. அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிற அரசு எங்கன்னு யாராவது கேட்டியல? பால் வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு, வளம் எங்க இருக்குன்னு கேட்டியல? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை எங்க இருக்குன்னு கேட்டியல? பாருங்க, இது எப்படி செய்யறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேயறதுக்கு மேல சூரிய ஒளி தகடு போட்டுரும். அப்ப 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அது கற்பனையில சொல்லல, உலகம் பூரா இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்ப 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர்ல கொலை வெட்டணும், அங்க மீன் வளர்த்தோம், மாடு, இங்க பண்ணை, கால்நடைக்கு அங்கே மருத்துவமனை வச்சிடறோம், அங்கே அரசு வேலை கிடைக்குது. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால்
எவ்வளவு பால், பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம். சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு கண்காணிச்சா போதும். இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துறேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்போ நீங்கள் அரசு வேலைக்கென்று வெளியில் நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதுதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது எனக்கு பாலில். ஆடு வளர்த்துறேன். கறி இன்னைக்கு 1800, 1200, 1300 வந்துருச்சு ஒரு கிலோ கறி. கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு விற்றுன்னு வரும் பாருங்க செய்தி, நீங்கள் படிப்பீங்க. இப்போ இது பாருங்க, மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கேருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸு, ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன், தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காகிற செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு, பொருள் தெரியும், பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தான் உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது. செய்வானான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா செய்வேன், நீங்க நம்புங்க. இல்லைன்னா இவ்வளவு உறுதியா இருப்பேனா? அரை விழுக்காடு விழுக்காடு இருக்கிறவங்க எல்லாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் பேசி போகும்போது எனக்கு எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு ஒரு தடவை பாருங்க. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய குப்பை சேமிப்பு கிடங்குகளை வச்சு அதுல இருந்து நான் பயோகேஸ் எடுத்துக்கிறேன். உயிர்காற்றை எடுத்து, எரிகாற்றை எடுத்து என் மக்களுக்கு நானே கொடுத்துரும். தமிழ்நாட்டு அரசுனே கொடுத்துரும். வேற நாடு கேட்டாலும் ஏற்றுமதி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நம்ம எடுத்துக்கிற முடியும். அதுக்கு மீத்தேன் பயோகேஸ் இந்த கீழே பூமி ஈரக்குலையா இருக்க வேண்டியதில்லை, ஈரக்குலையா இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் எடுக்குது. அப்போ நான் அதை செஞ்சிருவேன். எல்லா இடங்கும் அரசு கட்டிடமா மேற்கூரை, பேருந்து நிலையமா மேற்கூரை, மேற்கூரை முழுக்க இருக்கும். இப்போ நீங்கள் சாலையில் போகும்போது நடுவில் ஒரு டிவைடர் இருக்குல்ல, பிரிப்பு, அது முழுக்க இந்த சோரி ஊறி போட்டுருவேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துலையும் தடையில்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணு உலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதிலிருந்து தயாரிப்பேன். மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிருவேன். தடையற்ற மின்சாரம் தருவேன். ஒரு நொடி தடை இருக்காது. கற்பனையில் அடிச்சு விடல, உருட்டான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோட தான் காட்டுறேன். இப்ப மாடுனா மாடு இல்லை, வெறும் மாடு இல்லை. அதுல இருந்து பாருங்க, பால் அது அடிச்சு மாநில உணவு தேவை, பிற மாநில தேவை. பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரிச்சு போட அங்க படித்தவர் தேவைப்படுது. அங்க இடத்துல அரசு வேலை வந்துடுது. படிக்காதவர் மாட்டுக்கு வந்து பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவு என்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. இப்ப இது வந்து பாருங்க, ஆஸ்திரேலியா, இது இல்லை, ஆஸ்திரேலியால பண்ண பாருங்க. இது அமெரிக்கா, பிரேசில் எப்படி பண்ணதுன்னா இந்த வாகனத்தில் மேய்க்குது. இது பிரேசில். இது வந்து ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டர்ல உலங்கூர்தியில மேய்க்குது. பாருங்க, உலங்கூர்தியில மேய்க்குது. சும்மா சொல்லுது, உண்மையில மேய்க்குது. உங்களுக்கு அவமானமா இருந்தா நான் 4 ஹெலிகாப்டர் வாங்கி விட்டு மேய்க்க வந்தா வந்துருவான், எல்லாம் வந்துருவான். மேய்க்குது பாருங்க, குதிரையில மேய்க்கிறாங்க அவங்க. நாம இந்த மாதிரி வாகனத்தில் மேய்ப்போம். இந்த மாதிரி இந்த அறையில உட்கார்ந்துக்கிற வேண்டியதான். இப்படி இந்த கண்காணிச்சுட்டு எவ்வளவு பாலாடை கட்டி போகுது, எவ்வளவு இது வருது கணக்கிட வேண்டியதான். டாஸ்மார்க் வருமானம் உங்களுக்கு 50,000, எனக்கு 3 லட்சம் கோடி இருக்கு இந்த பால் பொருளாதாரம். ஒன்னு நீங்க கவனிக்கணும், எப்படா நீ பசியை தீப்பாயினும். பால் என்ற ஒன்று மட்டும் இருந்தாலே உலகத்துல பசி இருக்காது. ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் மட்டும்தான் வரும். ஏன்னா முழு உணவு, அது முழு உணவு. தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வந்தது என்றால் காரணம் பால், முழு உணவு. இரவு படுக்க போனீங்கன்னா அம்மா வெறும் வயிற்றுல படுக்காதேப்பா, பால் ஒரு கோலை குடிச்சிட்டு போனா பால் முழு உணவு. பால் இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, பசிங்கிற சொல்லே இருக்காது. அவன் மோரா குடிப்பான், தயிரா சாப்பிடுவான், எப்படி வேணாலும் பசி. இங்க பாருங்க, போங்க, பால் இருந்தா பசி இருக்காது. இப்ப எனக்கு என்ன இருக்கு பாருங்க, கணக்கில்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்கு. அப்ப முட்டை என் கையில் இருக்கு. கணக்கில்லாத ஆடு இருக்கு, ஆட்டு பால் இருக்கு, கறி என்கிட்ட இருக்கு. கணக்கில்லாத மாட்டு பண்ணைகள் இருக்கு. என் வளம், அது என் வளம்.
அப்புறம் நானே பல ஆயிரம் ஏக்கரில் நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சிருப்பேன். அங்கே காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில இந்த நம்பி சாப்பிடலாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுது உன்னுடையது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு, ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்வேன். அப்போ என்ன பண்றோம்? இப்போ பள்ளிக்கூட வாசல்ல இருந்து பாருங்க, முட்டை பால் எல்லாம் கொண்டாந்து வச்சிருவேன். இந்த உப்புமா கம்பெனி இல்லை, நம்மது உப்புமா கிண்டி போடுறது இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாசல்ல இந்த இருக்கும், அங்க வந்து என் பிள்ளை சாப்பிடணும். ஐயா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விடு, அப்படிற அந்த வர உனக்கு எல்லாம் இருக்கு. என்ன பண்ணுவேன்? முட்டை சாப்பிடல அப்படின்னா அங்க எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு வாழைப்பழம் எல்லாம் நான் எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை மருதம் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில் பிரித்து வச்சிருவேன். அங்கே இந்த சுகி சுமோட்டோலாம் அவங்க பாட்டுக்கு, நானும் சுகி சுமோட்டோ மாதிரி நானும் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளையில நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அழைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை. அதில் 1 கிலோ கொடுப்பா, அதில் 1 உணவு கொடுத்துருவான். நாங்கள் வந்து இயற்கை சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவாக பிரிப்போம். இப்போ மீன்னா பாருங்கள், இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அவங்களுக்கு மீனவர் நலனுக்கு மீன் வைப்பகம் வச்சிருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசே கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அந்த நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும். உலக நாடுகளுக்கு அரசே கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும். தரமான மீன்களை தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையா கடலை கருதி மீன், அது மீன் வளத்தில் அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதில் அரசு பணியாக மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது வந்து இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி கட்டமைக்கிறோம். எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமா நம்ம கொண்டு வந்துடுறோம். அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்துரும். இப்ப வாழை பாருங்க, வாழை நிலமும் வளம், வாழையில வெறும் வாழைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. வாழைப்பழம் வாழை திறந்து பாருங்க, இந்த தண்டை பாருங்க எப்படி எடுத்துட்டு போறேன் பாருங்க. இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம் காய் உணவுக்கு, பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இந்த வாழை உங்களுக்கு தெரியும், இந்த வில்ல இந்த சிப்ஸ் அது தயாரிக்கிறது. இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்க பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்ல இருந்து வேட்டி விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாரு. அந்த பாருங்க, அந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பையி, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில் எவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு பட்டு பாருங்க. இந்த துண்டுலாம் வாழையில் நெஞ்சது தான் இந்த சேலையெல்லாம். அப்போ வாழை அங்கே ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தால் வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்கு பாருங்க. 2-3 தொழிற்சாலை வருது பாருங்க. அப்ப எவ்வளவு தொழிற்சாலை வருது, நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பல ஆயிரம் ஏக்கர்ல போட்டிருக்கு. அங்க இருந்து என்ன மரச்செக்கில் மேல வந்து இங்க பாருங்க, கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்க பக்கத்திலே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம். என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நானே வச்சிருக்கேனே, போட்டுருவேன், அங்க ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய், அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்போ எள்ளு விளை வைக்கிறோம் பல ஆயிரம் ஏக்கர்ல. இந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்போ இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையோ நம்ம தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழையை நீங்கள் கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய சந்தையா இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொன்றும் போட்டுக்கட்டினா வந்து கொட்டாங்கச்சி பல ஆயிரம் ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்போ அதெல்லாம் எதில் பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. போங்க, இப்போ தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்கே பல ஆயிரம் ஏக்கரில் விளைநிலம் செய்யும் போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அது அரசு பணி தான். எப்படி வேலை செய்கிறாரு பாருங்க, தேனீக்கள் வராமல். அதுவே ஒரு பாருங்க எப்படி கொண்டு வரேன் பாருங்க, தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும் சொல்றேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. சூரியகாந்தி பல 100 ஏக்கர்ல இருக்குதுன்னா அங்கிருந்து நம்ம தேன் தயாரிச்சுக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்ப பாருங்க எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்க, எப்படி எண்ணெய் வருது பாருங்க. சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது.
இப்போ தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்க இருக்கு? பொள்ளாச்சியில் இருக்கு, இல்லை நாகர்கோவில் இருக்கு, கன்னியாகுமரி, அது அங்கே தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலைனா அங்கேருந்து நீங்கள் தேங்காய் மட்டும் இல்லை, அதிலிருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போகிறது, தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் பிறகு கொட்டாச்சி, அது இது, அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்போ அதிலிருந்து தென்னந்தட்டியில் பாய் பின்னுவது, விளக்குமாறு எடுப்பது. இப்போ சீனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்து பாருங்க நார், இந்த கயிற்று கட்டில் இருக்கே, அமெரிக்காவில் 40,000 ரூபா இந்த கயிறு, அது போட்டால் உங்களுக்கு நம்புவீங்க. பாருங்க எவ்வளவு வேலை வருது பாருங்க அங்கே. அப்போ இது வந்து நீங்கள் என்னன்னா கட்டடமாக கட்டலை, ஒரு தகர இதை போட்டு கீழே இந்த ஃபால் சீலிங்கிற மாதிரி இதை போட்டு அதில் குளிர் விட்டுருவேன். ரொம்ப பெரிய செலவு இல்லை, டக்குன்னு நிறுவி விட்டுருவேன். போங்க. இப்போ பார்த்தீங்க, இது பார்த்தீங்க. இப்போ மூங்கில்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்கள், அது எவ்வளோ பொருளாதாரம் பாருங்கள், என்னென்ன வேலை கை செய்து பாருங்கள். மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்க போத்தல், எல்லாமே அதில் நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்போ நாடே குப்பை மேடம், இது எவ்வளோ பயன் இருக்கு பாருங்க இந்த மூங்கில்ல பாருங்க. போங்க. அப்போ அந்த மூங்கில்ல நார் எடுத்து, இது கரும்பு, பல 1000 ஏக்கரில் நான் கரும்பு விளைய வச்சிடறேன். அந்த கரும்பு சார்ந்த தொழிற்சாலைக்கு போகிறேன். கரும்பை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் படித்தவங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரையை ஆக்குறேன், நான் வெல்லமாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து அந்த கருப்பட்டின் வெள்ளை கட்டி மாதிரி இருக்கிறத விரும்பல, அச்சு போல இருக்கிறத விரும்புறாங்கன்றாங்க. நான் அந்த அச்சை மாத்திடுறேன். அதுலேருந்து தாள் தயாரிக்கிறோம். கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது பிரேசில், அதுக்கு போயிடுறோம். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. அது பிரேசில் தொழில்நுட்பத்தை பின்பற்றிக்கிறோம். அப்போ கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு செஞ்சுக்கிறோம். இப்போ தக்காளி பல 1000 ஏக்கரில் விளைய வச்சுக்கிறோம். தக்காளியில இருந்து உணவு தேவைக்கு பெட்டி அடித்து பிள்ளைங்க அப்படியே அடிச்சிருவாங்க. அது போக பல கூழ் தயாரிக்கிறாங்க. தக்காளி ஜாம் சொல்லுவோம்ல, அது ஊறுகாய், அது சமையல், அதான் ஜாம் வந்து சமையல் சுவையூட்டி அது தயாரிக்கிறாங்க, தக்காளி ஊறுகாய். இப்போ தக்காளி நான் ஒரு மாதிரிக்காக சொல்கிறேன். பருத்தினா பருத்தி, மரவள்ளி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்குனா அது சார்ந்த தொழிற்சாலை. இப்போ பனை இருக்குது. பனை வந்து உங்களுக்கு தெரியும் 840 பொருளை அது பயன்பாட்டுக்கு தருது நமக்கு. அதனால தான் அது பெருங்கொடைன்னு சொல்கிறாங்க. அது கற்பகத்தருன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பெருங்கொடை இயற்கையினுவது பனை மரம் இல்லை, அது புல். அறிவியல் அப்படி தான் சொல்லுது, அது புல் தான், பெரிய புல். இப்போ பனை மரத்தில் இப்படி ஏற வேண்டியதில்லை பாருங்க. எப்படி இந்த கருவியை கொண்டு வந்துடுற நவீன யாரும் ஏற வேண்டியதில்லை. இப்படி விசை அப்படி இறக்குனா இறங்கிரும், பனைக்கு நேரம் இப்படி ஏற்றினா ஏற்றிடும். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நான் இந்த வேளாண்மையில் பயன்படுத்திக்கிறேன், உங்களுக்கு தெரியுது. எனக்கு அதிலிருந்து இங்கே வர்றதுன்னா மருதம் அங்காடி. இங்கே என்ன பண்ணும், கருப்பட்டி காய்ச்சுது, கருப்பட்டி எடுத்துக்கிறது, நொங்கு பதனிடுது, பதநீர் அதை பதப்பட்டு மதிப்பு கூட்டி அதை விற்கிது. பனை ஓலையில் விசிறி, பனை ஓலையில் பாய், பனை ஓலையில் கொட்டான், சீன பாய், சீன கொட்டான்லாம் விற்கும்போது சீன பாயில் படுத்தா தான் கனவு வருமா என்ன? நம்ம பாயிலையும் வரும், அது பயன்படுத்துறது இல்லை. அப்போ பனை, தென்னை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வாழ்விடும். இப்போ என்ன திருச்செந்தூர் பகுதியில் நிறைய பனை இருக்கு, அங்கே போடுவேன் தொழிற்சாலை. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் பனை இருக்கு, அங்கே போடுவேன். எங்கே இருக்கோ அங்கே போடுவேன். இல்லைன்னா அங்கேருந்து மற்ற இடங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டு வருவேன் பதநீரை, மற்ற இடத்துல அப்படி கொண்டுகிட்டு வருவேன். அப்போ நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவரவர் வாழ்விடத்திலே கொடுத்துருவேன். அதை தான் ஐயா அப்துல் கலாம் புறா திட்டம்ங்கிறாரு. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனிக்காம ஒரு நாட்டின் சமூகத்தை பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்க முடியாது.